வணக்கம் மக்களே. 2026 தமிழகத்தை ஆளப்போவது இவர்தானா? திமுகவை அலறவிட்ட ஒரு சர்வே, மத்திய உளவுத்துறை வெளியிட்ட ஒரு ஷாக் ரிப்போர்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. மத்திய உளவுத்துறை நடத்தியதாக சொல்லப்படுற சமீபத்தில் நடந்தப்பட்ட ஒரு ரகசிய சர்வேயோட முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த ரகசிய ஆய்வின் முடிவில் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கூட்டணிகளோட பலத்தை பற்றி ரொம்ப அதிர்ச்சியூற்ற தகவல்கள் வெளியாகி உள்ளதாக ஏசியாநெட் நியூஸ் தமிழ் செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மத்தியில் ஆள்ற பாஜக மற்றும் அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த முடிவுகள் சாதகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த உளவுத்துறை அறிக்கையின்படி பார்த்தோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்த்த அளவிற்கான வரவேற்பு இல்லைன்னு சொல்லியும், ஆட்சி அமைப்பதற்கான தேவையான இடங்களை கைப்பற்றுறது ரொம்பவே கடினம்னு சொல்லியும் தெரிய வந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் பெற்ற இடங்களை விட்டு கூடுதலான இடங்களை பெறுவதே இக்கூட்டணிக்கு ஒரு சவாலாக இருக்குதுன்னு சொல்லி கணிக்கப்படுது. அதிமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகளுக்குள்ள நிலவிட உட்கட்சி பூசல்களும் திமுகவோட எதிர்ப்பு அலை மட்டும்தான் தங்களை காப்பாற்றுன்ற ஒரு மிதப்பமும் இந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் புதிய வரவான நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி இந்த சர்வேயோட முடிவுகள் சுட்டி காட்டுது. தாவேகாவோட வருகை வாக்குகளை பிரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகளை பறிக்கிற காரணியாகவும் இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகளோட தலைவர்களிடையே இது பெரும் கவலையை உண்டாக்கியிருக்குதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவிற்கும் இந்த சர்வே முடிவுகள் சில எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கு. நிர்வாக ரீதியான சில அதிருப்திகள் மற்றும் புதிய அரசியல் கட்சிகளோட எழுச்சின்னு சொல்லி இதெல்லாம் திமுகவோட கோட்டைகளும் சில அதிர்வுகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழகத்தோட பிரதான கட்சிகள் அனைத்தையுமே தங்களோட தேர்தல் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தோண்டி இருக்குதுன்னே சொல்லலாம். இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட்ட இந்த ரகசிய கருத்து கணிப்போட முடிவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வில் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் மற்றும் கூட்டணிகளோட பலத்தை பற்றி ரொம்பவே அதிர்ச்சியூற்ற இந்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ஏசியாநெட் நியூஸ் தமிழ் சேனல்லையும் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேயும் குறிப்பாக மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த முடிவுகள் சாதகமாக இல்லைன்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் 2026 தமிழகத்தை ஆளப்போவது இவர்தானா, இல்லை திமுகவை அலறவிட்ட சர்வே, மத்திய உளவுத்துறை வெளியிட்ட ஒரு ஷாக் ரிப்போர்ட் என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.